ஓம் சாந்தி. 9/5/2017 முரளி ரிவிஷன். இன்னைக்கு பாபா சொல்கிறாரு, பாபாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதாம். ஏன்னா எந்த சொத்தை அடையிறதுக்காக, அப்பா கிட்ட வந்து அடையிறதுக்காக அரை கல்ப காலம் 2500 வருஷம் கஷ்டப்பட்டு தவம், தானம், புண்ணியம், யாத்திரைன்னு மேற்கொண்டீங்களோ, அவர் நேரடியாக வந்த பிறகும் அவருடையவரை ஆன பிறகும் அவர் கையை விட்டுடுறீங்க பாருங்க. அது பாபாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதாம். அதனால் முன்னேற வேண்டிய இந்த சங்கம யுகத்தில் கீழே இறங்கிட்டு போய் சுக்குநூறாயிடுறீங்க. சொர்க்கத்துக்கு எல்லாம் வந்துடுவீங்க தான், பட் இருந்தாலும் பிரதமர் தான், ஏழை தானே. உயர்ந்த பதவி அடையணுமே, ஸ்ரீ நாராயணன் பதவி அடையணும், முழுசாக முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறார், பாபா வந்து யாருக்கு நல்ல தட்சணை, ஏன்னா சொர்க்கம் வந்து மாமியார் வீடு இல்லையா, நமக்கு வரதட்சணை போட்டு அனுப்புகிறார் பாபா. யாருக்கு நல்லா வரதட்சணை கொடுப்பாராம், யார் பாபா உருவாக்குற இந்த ருத்ரஞான யஜ்யத்தை நல்லா பார்த்துக்கிறாங்களோ, அவருடைய ஸ்ரீமத் படி கரெக்டாக நடக்கிறாங்களோ, அவங்களுக்கு நல்ல தட்சணை கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது பாபா சொல்கிறாரு, ஜென்ம ஜென்மமாக நீங்கள் இந்த தீர்த்த யாத்திரை பண்ணீங்க, ஸ்தூல யாத்திரைகள். ஆனால் இப்போ தான் ஆன்மீக யாத்திரை பாபா கற்றுக் கொடுக்குறார். இந்த ஒரே ஜென்மம். அங்கேயும் பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் தான் இந்த ஸ்தூல யாத்திரையும் கற்றுக் கொடுப்பாங்க. இங்கேயும் நீங்கள் பிராமணர்கள், ஆனால் பிரம்மா வாய்வழி வம்சாவளி பிராமணர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? பரமபிதா பரமாத்மா. அவர் சொல்கிறாரு, திரும்பி வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். ஸோ ஆன்மீக யாத்திரை என்னது? அந்த வீட்டை நினைவு செய்கிறது, அப்பாவை நினைவு செய்கிறது, ஆஸ்தியை நினைவு செய்கிறது. இந்த மூணையும் நினைவு செய்கிறதுக்கு முதல்ல நீங்கள் ஆத்மான்னு நிச்சயப்படுத்தணும், ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். இதுக்கு வந்து ஐயோ எனக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, என்கிட்ட காசு இல்லை, அது மாதிரி விஷயம்லாம் கிடையாது. இந்த இந்த ஆன்மீக யாத்திரை பண்ணுறதுக்கு புத்தியின் மூலமாக பண்ணுற யாத்திரை. ஸோ கர்மேந்திரங்களின் விஷயமே கிடையாது. எப்படி அந்த ஸ்தூல யாத்திரை போகிறவங்க கூட யாத்திரையை விட்டு வர்ற வரைக்கும் தூய்மையாக தானே இருக்கிறாங்க. நமக்கு இந்த சங்கமயுகம் ஃபுல்லாக யாத்திரை, அவங்க வந்த பிறகு தான் விகாரத்தில் விழுறாங்க. ஆனால் நமக்கு இந்த சங்கமயுகம் ஃபுல்லாகவே யாத்திரை நடக்கிறதுனால எப்பவுமே தூய்மையாக இருக்கணும். 4 தாமத்தை சுற்றி வந்தும் அப்பா கிட்ட இருந்து தூரமாக இருக்கிறாங்க அப்படின்னு பாட்டு இருக்குதாம். அந்த மாதிரி நாம் 4 யுகங்களை கடந்து வந்தும் அப்பாவை தெரியாமல் இருக்கிறோம். இப்போ பாபா வந்து நம்மளை முக்தி தாமம், ஜீவன் முக்தி தாமத்துக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கிறாரு. அந்த தீர்த்த யாத்திரை போகிறவங்க மீண்டும் இந்த வீட்டுக்கு வந்துடுவாங்க, கலியுக வீட்டுக்கு. ஆனால் நீங்கள் இந்த கலியுகத்துக்கு, பதித்தமான உலகத்துக்கு, அழுக்கான உலகத்துக்கு திரும்ப வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதே மாதிரி அந்த யாத்திரையும் இந்த யாத்திரையும் கம்பேர் பண்ணியே சொல்கிறாரு பாருங்க. அந்த யாத்திரை பண்ணும்போது கோபப்படுறத கூட நிறுத்திக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் என்னது, வண்டி வச்சு போவாங்க அல்லது நடந்தே போவாங்க. அதனால் ஒரு 4 இடத்துக்கு போயிட்டு வராங்க தீர்த்த யாத்திரைன்னா 3-4 மாதம் ஆகுமா. இப்போ 3-4 மாதம் அவங்க தூய்மையாக இருக்கிறாங்க. எவ்வளோ சூப்பர் இல்லையா? ஆனால் நமக்கு நிரந்தரமாக யாத்திரையில் இருக்கிறதுனால கூடுமான வரை என் நினைவிலேயே இருங்க. ஏன்னா முக்தி தாமத்துக்கு போயிட்டே இருக்கிறோம். இதன் மூலமாக தான் பாவம் அழியும், நாம் முன்னேறுவோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். தினம் தினம் பாபா சொல்கிறார் இதே தான். இது நீங்கள் வீட்டில் உட்கார்ந்தபடியே இந்த யாத்திரை பண்ணலாம். எவ்வளோ அதிசயமான யாத்திரை! வீட்டில் உட்கார்ந்தபடி யோக பலத்தின் மூலம் எல்லா பாவத்தையும் நீக்கிறது சாதாரண விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஸ்தூல யாத்திரை சொல்கிறார். நீங்கள் அரை கல்பம் ஸ்தூலமாக யாத்திரை பண்ணீங்க, ஒரு சிவனை மட்டும் போய் தரிசனம் செஞ்சுட்டு வந்தீங்க. அதுக்கப்புறம் கலப்படமாச்சு, பிரம்மா விஷ்ணு சங்கர், அதுக்கப்புறம் மற்ற தேவதைகள், இவங்களுக்கெல்லாம் பூஜை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ பாருங்க, நாய், பூனை, கல், மண் எல்லாத்தையும் அவதாரமாக்கி அதுக்கும் பூஜை பண்ணிட்டு இருக்கிறீங்க. இதுதான் பொம்மை விளையாட்டுன்னு அர்த்தம். குழந்தைங்க எப்படி பொம்மைக்கு ட்ரெஸ்ஸு பண்ணி பவுடர் பூசி அப்புறம் உடச்சிடுதோ, அது மாதிரி நீங்களும் செலவு பண்ணி பூஜை பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் போய் கடலில் கரைச்சிடுறீங்க. அதோடைய தொழில் என்னன்னு தெரியல, சிவனுடைய தொழிலும் தெரியல, தேவதைகளுடைய தொழிலும் உங்களுக்கு தெரியல. பொம்மைக்கு தான் தொழில் இருக்காது, கடவுளுக்கு தொழில் இருக்காது,
தெரியாமலே பண்ணீங்கன்னா அப்போ பொம்மை பூஜை தானே, பொம்மை விளையாட்டு தானே. ஆனால் சத்தியுகத்தில் கோயிலெல்லாம் இருக்காது. இது பாருங்களா, இந்த பொம்மை பூஜை பண்ணால் கூட சிவபாபாவுடைய தொழிலை பற்றி தெரியாமல் பண்ணாலுமே கூட கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய மன ஆசை நிறைவேறிடுது. ஸோ அதனால் இன்னும் பக்தி அதிகமாகிடுது. இங்கே பாபா சொல்ற எல்லாருக்குமே தெரியும்ப்பா, அவங்க அழுக்கானவங்க தான், பாவிகள்னு தெரியும். அதனால தான் அவங்க கங்கையில் குளிக்க போகிறாங்க, பாவத்தை நீக்கிறதுக்கு தானே போகிறாங்க. அப்போ இப்போ பாவிகள் தானே அப்போ அவங்க. ஆனால் ஆத்மாக்களும் ஆத்மாக்களின் தந்தை பரமாத்மாவும் சந்திக்கிற இந்த சந்திப்பு தான் உண்மையான கும்பமேளா. கடவுள் தான் உண்மையான சத்குரு பதித்த பாவனர். இப்போ தரக ரூபத்தில் கிடச்சிருக்கிறார். அதுவும் பிரம்மா மூலமாக நம்மளோட நிச்சயதார்த்தம் நடத்துகிறார். அதாவது தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். இப்போ சொல்கிற குழந்தை, உங்களை நான் சாந்தி தாமத்தின் யாத்திரைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறோம். இதே பாரதம் தூய்மையாக ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும் இருந்ததாக இருந்துச்சு. அப்போ எந்த தர்மமும் கிடையாது, ஆரிய தர்மமும் கிடையாது, ஆரியர் அல்லாத தர்மமும் கிடையாது. ஆரியர்கள்னால் படித்தவங்கன்னு அர்த்தம். இப்போ எல்லாருமே படிக்காதவங்க தான் சொல்கிறார். அதனால தான் ஒருத்தர் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. இல்லை, இறைவனை பற்றியே தெரிஞ்சுக்கலாம், அப்புறம் என்ன படித்தாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? தன்னுடைய தந்தையை பற்றியே தெரியலையே. பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்த இந்த பரமாத்மாவையே தெரிஞ்சிக்காமல் இருக்கிறாங்க, பாப்தாதாவை தெரிஞ்சுக்கல. இப்போ படிக்காதவங்க தானே. இதில் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் சிவபாபா, அவருக்கு அடுத்தபடியாக சூக்ஷ்ம வதனவாசிகள் பிரம்மா விஷ்ணு சங்கர், அதுக்கு அடுத்தபடியாக பிரஜாபிதா பிரம்மா. இந்த வாரம் ஃபுல்லாக நல்லா வாணியை படிச்சிங்கன்னா சங்கர் பாட்டில் மாட்டிக்க மாட்டீங்க. மேலே சொல்கிறது பிரம்மா, கீழே இருக்கிறது பிரஜாபிதா பிரம்மா. மேலே வெறும் சூக்ஷ்ம உடல் பிரம்மா, கீழே இருக்கிற பிரஜாபிதா பிரம்மா. ஸோ அவங்க மேலே இருக்கிறது தான் பிரம்மா, கீழே இருக்கிறது பிரஜாபிதா. ஸோ நாங்கள் தான் பிரஜாபிதா அப்படின்னு சங்கர் பாட்டி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறாரு, அதுக்கு அடுத்தபடியாக உயர்ந்தது பார்த்தீங்கன்னா ஸ்தூல உலகத்தில் பிரஜாபிதா பிரம்மா. உண்மையிலே மம்மா ஜெகதம்பா இருக்கிறாங்களே, அவங்க பிரஜா மாதா. இவர் பிரஜாபிதானா, அவர் பிரஜா மாதா தானே. அந்த வேர்டும் இன்னைக்கு தான் புதுசாக சொல்கிறாரு இல்லையா. பிராமணர்கள் மூலமாக பாபா தத்து எடுக்கிறார். அவருடைய குழந்தைங்கன்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் மனிதர்கள் எல்லாம் அவரை மறந்த, தந்தையை மறந்த அனாதைகளாக இருக்கிறாங்க. அவருடைய தொழிலை பற்றியும் தெரியல. ஆனால் அப்படிப்பட்ட அநாத குழந்தைங்களவே பாபா வந்து தூய்மையாக்குறார், தூய்மையாக்குறதுக்கான கல்வி கொடுக்குறாரு. ஸோ குழந்தை, நீ எங்கே போகணும்? சாந்தி தாமம் போகணும் பாபா, சொர்க்கத்துக்கு போகணும் பாபா, இது ரெண்டுத்தையும் நினைவு செஞ்சுக்கிட்டே இரு. ஆனால் மாயா அடிக்கடி மறக்க வச்சுடுது. பாபா சொல்றாரு, யுத்த காலம் அதை அப்படி தான் பண்ணும், நீ அதை எதிர்த்து போராடு. பாபா நினைவு மறக்காம பார்த்துக்கோ. தந்தையுடையவர் ஆக்கிட்டுட்டீங்க, ஆனால் மாயா தன்னுடையவர் ஆக்குது. ஸோ மாயாவுக்கும் பிரபுவுக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நாம் நடிக்கிற நாடகம் தான் இது இல்லையா. ஸோ பாபாவும் மாயாவும் நடத்துகிற நாடகம். அதான் ஏற்கனவே சொன்னார் இல்லையா, பாபா தெரிஞ்சும் பாபா விட்டு போயிடுறாங்க, ஏன்னா மாயா அவ்வளோ பலசாலி. ஆனால் நாம் யோக பலத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகத்தையும் அடையிற அளவுக்கு யோக பலத்தை, அந்த யோக பலத்தின் மூலமாக மாயாவை வெல்லும் யுத்தத்தை ஒரு பாபாவை தவிர வேற யாருமே கற்றுக் கொடுக்க முடியாது. சர்வசக்திவான் அப்பாவோடு புத்தி இணைவதன் மூலமாக பலம் கிடைக்குது. அந்த பலத்தின் மூலமாக தூய்மையாகி முக்தி தாம வீட்டுக்கு நாம் போகிறோம். பிறகு மறுபடியும் பாகத்தை நடிக்கிறதுக்காக இந்த உடலை எடுத்து வரும். வந்து 84 பிறவி முடிச்சுட்டு மறுபடியும் இது சக்கரமே சுற்றிக்கிட்டே இருக்குது. இப்போ பாபா சொல்கிறார், இது கடைசி சின்ன யுகம், ஆனால் கல்யாணக்கார யுகம், மகான் கல்யாணக்கார யுகம். எல்லாருக்கும் நன்மை ஏற்படுது. கலைகளற்ற நமக்கு கலைகள் நிரப்பப்படுற
சங்கம யுகம். ஞானக்கடல் சிவபாபா கிட்ட இருந்து வெளிப்படுறீங்க, ஞான கங்கைகள் நீங்க. ஸோ ஒரு பாபாவையே நினைவு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுளும் அதிகரிக்கும், மரணமே ஏற்படாது. தானாகவே ஒரு உடம்பு விட்டு இன்னொரு உடம்பை எடுத்துடுவீங்க. அதனால் நடந்தாலும் போனாலும் ஒரு பாபா நினைவில் மட்டும் இருந்துக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மையாக்குறீங்க. எவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது உங்களுக்கு. நிறைய பேர் அப்பாவை மறந்து வெவ்வேறு தர்மங்களுக்கெல்லாம் மாறி போயிட்டாங்க. ஆனால் எல்லாரும் வருவாங்க. அவங்கவுங்களுக்குன்னு நிறைய பிரிவுகள் இருக்குது, அவங்கவுங்களுக்குன்னு பழக்கம் இருக்குது. அதேமாதிரி தேவத தர்மத்துக்குன்னு தனி பழக்கம் இருக்குது. ஆனால் பாபா சொல்கிறார், முதல்ல யார் பிராமணர்களாக ஆகி இருந்தாங்களோ, முந்தைய கல்பத்தில் யார் பாபா குழந்தை ஆனாங்களோ அவங்க தான் இப்பயும் வருவாங்க. பிராமணர் ஆகாமல் டைரெக்டாக யாருமே தேவதையாக முடியாது. ஸோ பிராமணர்னால் என்னது? பிரம்மாவை அப்பான்னு ஏற்றுக்கணும். பிரம்மாவுடையவர் ஆகாமல் சிவபாபாவுடைய ஆஸ்தி கிடைக்க முடியாது. சிவபாபா தாத்தா, பிரம்மாவை அப்பாவை ஏற்றுக்கலன்னா தாத்தாவுடைய ஆஸ்தி எப்படி கிடைக்கும்? பாபா சொல்றாரு, இப்போ நீங்கள் மலர் ஆயிட்டீங்க, யாருக்கும் துக்கம் கொடுக்கறது இல்லை. ஆனால் இந்த 5 விகாரங்கள்ன்ற மாயா பெரிய எதிரி இல்லையா, மறைமுகமாக இருக்கிறான். எப்படியாவது ஏமாற்றி உங்களை துக்கம் கொடுக்க வச்சிடறான். அரை கல்பம் உங்களுக்குள்ளேயே சண்டை மூட்டி விட்டதெல்லாம் இந்த ராவணன் தான். இனத்தின் காரணமாக, நாட்டின் காரணமாக, பேரின் காரணமாக, புகழின் காரணமாக, விகாரத்தின் காரணமாக எவ்வளவு சண்டை போட வச்சான். எல்லாரையும் தூய்மையற்றவர் ஆக்கிட்டான். இதுக்கு முடிவு கட்டுறதுக்காக பாபா ருத்ரஞான வேள்வியை படைக்கிறார். ஒட்டுமொத்த உலகத்தையும் ஸ்வாக ஆக போகுது. ஆனால் பாபா சொல்றார், நீங்கள் அதுக்கு முன்னாடி உங்களை சம்பூர்ண பலி கொடுத்துடுங்க, உடல்ன்ற குதிரையை பலி கொடுத்துடுங்க. ஸோ இதை வச்சு ப்ராக்டிஸ் வருது. ஆமே கல்கி அவதார் அப்படின்ட்டு ப்ராக்டிஸ் இருக்கும் பாருங்கள். குதிரை மேலே இருக்கிற கல்கி அவதாரம் நான் தான் அப்படின்ட்டு. இந்த உலகம் கண்டிப்பாக மாறப்போகுது. அதுக்காக தான் நம்ம எல்லாத்தையும் பாபாட்ட கொடுக்குறோன்ற போதை உங்களுக்கு இருக்கணும். அதனால் இந்த யஜ்யத்தை நல்லா பார்த்துக்குங்க, ஸ்ரீமத் படி நடங்க. பாபா அதுக்கேற்ற மாதிரி உயர்ந்த பதவியை கொடுப்பாரு. உலகத்துக்கே அதிபதி ஆகுறீங்க. பாபா சொல்றாரு, மணமகள்கள் பாடினாங்களாம், என் கணவன் வந்தவொடனே நான் சமர்ப்பணம் ஆயிடுவேன்ட்டு. அப்படி பாபா அவருடையவரை ஆன பிறகு கைவிட்டு போகிறாங்க பாருங்க. அதனால் என்ன பண்ணுது, உயர ஏற வேண்டிய இந்த சங்கம யுகத்தில் இறங்கி சுக்குநூறாக போயிடுறாங்க. பிரதம மந்திரிக்கும் ஏழைக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. சொர்க்கத்துக்கு வருவீங்க, ஆனால் பதவி. அதனால் முயற்சி செஞ்சு ஸ்ரீ நாராயணன் பதவியை அடையணும். இந்த ருத்ரஞான வேள்வியை பற்றி பாடிய அந்த கீதை சிவ பகவானால் பாடப்பட்டதை சிவபாபாவுக்கு பதிலாக கிருஷ்ணருடைய பேரை போட்டுட்டாங்க. அதனால் மனிதர்கள் குழம்பிட்டாங்க. ஆனால் இது பக்தி மார்க்கத்தில் இப்படி தான் இருக்குது. இது நாடகத்தில் பதிவாயிருக்குது. ஆனால் பகவான் ஒருத்தர் தானே. சூப்பராக சொல்கிறாரு பாருங்க. ஆக்சுவலாக வாணி எடுக்கும்போது கூட இது டச் ஆகலை, ரிவைஸ் பண்ணும்போது டச் ஆகுது பாருங்க. பகவான் ஒருத்தர் தானேப்பா. பதித பாவனர் அது அவருடைய பேர் தான். பதித பாவனர் வாங்கன்னு எங்கே கூப்பிடுறீங்க? கலியுகத்தில் தானே கூப்பிடுறீங்க. தூய்மையாக இருக்கிற சாந்தி தாமத்தில், தூய்மையாக இருக்கிற சுகதாமத்திலையா கூப்பிடுவாங்க? அப்போ தூய்மை ஆக்கக்கூடிய ராஜ யோகத்தை சத்யுகத்தில் வாழ்ந்த ஸ்ரீகிருஷ்ணர் எப்படி கொடுக்க முடியும்? இது சூப்பரான பாயிண்ட் இல்லையா? அப்போ குழந்தைங்களுக்கு ஃபுல்லாக போதை ஏறணும். இது ருத்ரஞான யஜ்யம், இதுதான் மிகப்பெரிய யாகம். பக்தியிலே அப்படி தான் சொல்லுவாங்க, ருத்ர யாகம் தான் இருக்கிறதுல பெரிய யாகம்ன்ட்டு. இதுக்கப்புறம் யாகமே நடக்காது. ஏன்னா ஆபத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் யாகம் வளர்க்குறாங்க. 21 பிறவிக்கு எந்த ஆபத்துமே நடக்காது, எல்லாத்திலிருந்தும் காப்பாற்றுறாரு. ஆனால் அவங்க சாது சன்னியாசிகள் தான் யாகத்தை வளர்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியல இந்த ருத்ரஞான யஜ்யம் இப்போ இயற்றப்பட்டு இருக்குதுன்ட்டு.
ஏன்னா முக்கியமான கீதையில் கிருஷ்ணர் பேரை போட்டதுனால எல்லாருடைய புத்தியும் கிருஷ்ணர் மேலே மாட்டிக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு எச்சரிக்கை கொடுங்க, கடவுள் கிருஷ்ணர் கிடையாது சிவபாபான்னு எச்சரிக்கை கொடுங்க. என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நான் உங்களை கூடவே அழிச்சிட்டு போவேன்னு கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்? கிருஷ்ணர் டைம் முடிஞ்சிச்சே, எல்லாரையும் ஒன்றா அவர் அழிச்சிட்டு போகலையே. சூப்பர் பாயிண்ட் இது இல்லையா? இதெல்லாம் குறித்து வைங்க, செம பாயிண்ட். இப்போத்தான் பாபா அழைச்சிட்டு எங்கே போகிறாரு? போய் மீண்டும் இதை சொர்க்கமாக்கி அங்கே அனுப்புறதுக்காக அழைச்சிட்டு போகிறார். அதுக்காக தகுதியாக்குறதுக்காக இந்த ஞானத்தை கொடுக்குறார். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சாதா ஒரு பாபா நினைவு, ஒளிப்புள்ளியாக நினைவு செஞ்சிட்டே இருங்க. பாபா பாபான்னு சொல்லிட்டு இருந்தாலே போதும், உங்கள் படகு கரையேறிடும்ன்றார். ஏன்னா பாபா கிட்ட இருந்து சுகம், சாந்தி, செல்வம் இது எல்லாத்தையும் அளவற்று அடையிறீங்க. இப்போ எப்படி நடக்கணும் அவருடைய வழிப்படி, எப்படி நினைக்கணும் அவர் அன்பா. இப்போ நீங்கள் மலர்களாகி இருக்கிறீங்க. அக்காசுரன் பக்காசுரன் எல்லாமே இந்த சங்கமயுகத்தில் இருக்கிற உங்களுடைய இதயத்துக்குள்ளே தான் இருக்கிறான். அவனைத்தான் வதம் பண்ணி முன்னேறுறீங்க. எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை படித்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்து ஸ்ரீமத் படி நடந்துக்கிட்டே இருக்கிறீங்களோ 21 தலைமுறைக்கு உங்களுக்கு ஆஸ்தி கேரண்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சதா சுகமுடையவர் ஆயிடுங்க. அதனால் இப்போ பாபாவுடைய வழிப்படி நடக்கணுமே தவிர அசுர வழிப்படி நடக்கக்கூடாது. எல்லோரையும் விட அதிகமாக என்னத்தான் நிந்தனை செய்கிறாங்க. பேரு ரூபத்துக்கு அப்பாற்பட்டோன்றாங்க. அணுவில் இருக்கிறார், நாய் பூனையிலெல்லாம் இருக்கிறதா சொல்லிட்டாங்க. ஆனால் அது நாடகத்தில் பதிவாயிரு. பாபாவுக்கு யார் மேலேயும் கவலை இல்லை, திட்டலை. நாடகத்தில் பதிவாயிருக்கு, மறுபடியும் நடக்கும். ஆனால் 3 கால ஞானத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் ஆகி இருக்கிறீங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த திரிகாலதர்சி ஸ்லோகனே இன்னைக்கு அதுதான். திரிகாலதர்சி நிலையில் நிலைச்சிருந்து காரியம் செஞ்சிங்கன்னா வெற்றி வந்துக்கிட்டே இருக்கும்ன்றார். நிரந்தர வெற்றி, அதுதான் மெயின். இப்போ கோபப்படுறீங்க, ஏதோ ஒரு விகாரத்தை மறைச்சி வைக்கிறீங்க அப்படின்னா அது தற்காலிகமாக வெற்றி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் நிரந்தர தோல்வி அதில் அடங்கி இருக்குதுன்றார். அதனால் திரிகாலதர்சி நிலையில் இருங்க. அப்பாவை தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்குங்க. அப்பா சொன்ன வழிப்படி ஆஸ்தி அடையிறீங்க. அப்பா சொல்கிற வழிப்படி போகிறதுல மட்டும்தான் நன்மை இருக்குது, இல்லாட்டினா இழப்பு, நஷ்டம்தான். நமக்கு தெரியும் இன்னும் ரத்த ஆறு பாய போது, பயங்கரமான ஆபத்து வரப்போகுது, பல பேர் வீணாக இறப்பாங்கன்றார். ஆனால் 3 கால ஞானத்தை அறிந்த காரணத்தினால அந்த ஞானத்தின் சொரூபமாக இருந்தீங்கன்னா ஆடாமல் அசையாமல் இருப்பீங்க. அதுக்காக தான் இப்போவே அதை எச்சரிக்கைப்படுத்துறது. பாபா சொல்கிறாரு, காளியை அத்தனை கை நாக்கெல்லாம் நீட்டிக்கிட்டு அகோரமாக உருவாக்குறாங்களா, அந்த மாதிரி மனுஷன் யாராவது இருக்கிறாங்களா? அப்போ அது பொம்மை விளையாட்டு தானே. இப்போ நீங்கள் பாபா எதிரில் இருந்தாலும் ட்ரெயினில் போனாலும் பாபாவுடைய நினைவில் இருக்கிறீங்க, ஆன்மீக யாத்திரையில் இருக்கிறீங்க. ஒருவேளை புத்தி யோகம் பாபா கிட்ட ஈடுபடலைன்னா உங்கள் நேரத்தை, பொன்னான சங்கமிக நேரத்தை வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். ஒரு வினாடி கூட சம்பாத்தியம் இல்லாமல் போகக்கூடாது. இந்த சங்கம யுகம் சம்பாதிக்கிற யுகம், சேமிக்கிற யுகம், ஆத்மாவுடைய வருமானம். சோழி பின்னாடி அழியக்கூடிய வருமானத்தின் பின்னாடி போய் நேரத்தை வீணாக்கிற யுகம் கிடையாது. அதுவும் செய்யணும், ஆனால் தேவையான அளவு மட்டும் பண்ணிவிட்டு நேரத்தை ஒதுக்கி இதில் தான் முழுசாக ஈடுபடணும். இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ மாறி உனக்கு மாலை இடுவோன்னு பாட்டு பாடுறாங்க. எதுக்காக? அந்த அளவுக்கு ஒரு வினாடி விடாமல் வீணாக்காமல் சுய முயற்சியும் பண்ணி மற்றவர்களையும் நாம் காப்பாற்றுறதுனால. பாபா சொல்கிறாரு, உங்கள் மேலே மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது குழந்தைங்களே. நரகத்தை சொர்க்கமாக்கணும், சாதாரண விஷயம் இல்லை. ஒரு வினாடி கூட வீணாக்காதீங்க. பாபா பாபான்னு சொல்லிட்டே இருங்க. பாபாவுடைய காரியத்தில் இருங்க. பாபாவே உங்கள் சுவாசத்தில் இருக்கட்டும். அப்போ உங்கள் படகு கரை ஏறிடும். குழந்தை ஆத்ம உணர்வுடையவராக, இனிமையானவராக, எண்ணத்தினால கூட யாருக்கும் துக்கம் கொடுக்காத. கோபப்படுறதுல தான் பெரிய டிஸ்சர்வீஸ் ஆகுது. யாருமே சம்பூர்ணமாகலை, எல்லோருக்குள்ளேயும் குறை இருக்குது. அதை பார்த்து நீ டென்ஷன் ஆகாத. ஏன்னா இந்த பூதம் ரொம்ப மோசமானது. இந்த கோபம்ன்ற பூதத்தை வர விடாத. இனிமையாக இரு குழந்தை அப்படின்னு சொல்கிறார்.
யாரும் சம்பூர்ணமாகலைன்றதை மற்றவங்க மேலே பயன்படுத்துங்க. நமக்கு ஐயோ அதான் சம்பூர்ணமாகல அதான் கோபப்பட்டேன்னு சொல்கிறக்கூடாது. மற்றவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அவங்க சம்பூர்ணமாகலைன்னா அதை கண்டும் காணாமல் விட்டுருங்க. சக்தியை மட்டும் கொடுத்துட்டு போயிடுங்க. உங்களுக்கு துக்கம் கொடுத்தாலும் அவங்க சம்பூர்ணமாகலை அப்படின்னு அவங்களுக்கு சக்தியை கொடுங்க, பொறுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் பொறுத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி அவங்க உங்களுக்கு மலர் மாலை அனுபவிப்பாங்க, வெற்றி மாலை அனுபவிப்பாங்க, உங்களுடைய ராஜ்யத்தில் வந்து உங்களுக்கு பணி செய்வாங்க. அடுத்தது வரதானம் பார்த்தீங்கன்னா பாபா மூலமாக நமக்கு எல்லா சக்தியும் கிடைச்சிருக்குல்ல, அது காரியத்தில் தெரியணும். உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும் வார்த்தைகளும் அந்த சக்தியை வெளிப்படுத்தணும், அந்த பொறுமையை வெளிப்படுத்தணும், அந்த தைரியத்தை வெளிப்படுத்தணும், அந்த பணிவு குணத்தை வெளிப்படுத்தணும். அந்தந்த டைமுக்கு அந்த சொரூபம் வரணும். ஒரு பதற்றமான சூழ்நிலையில் சிரிச்ச முகத்தோட தைரியமாக எதிர்கொள்ளணும். அது எப்படி வரும் அப்படின்னா, நான் எஜமானன், சக்தி என்னுடைய பிரஜை அப்படின்னு அதிகார தோரணையோட கட்டளை இட்டிங்கன்னா அது தானாக உள்ளே நையான்னு வந்துடும். ஆனால் நீங்கள் பலவீனமாக ஐயோ அவன் அப்படி பேசுகிறான் எப்படியாவது தைரியமாக இறான்னா வராது. நான் தைரியத்தின் சொரூபம். நானே பயந்தா யார் வெல்றது? மாயாவை வேட்டையாட வந்த ஸ்ரீ நாராயணன் நான் அப்படின்னு அசைக்க முடியாத நிச்சய புத்தி தான் அம்மாவையும் பாபாவையும் முன்னில் இட்டு போச்சு. அவங்க 2 பேரை மட்டும்தான் நாராயணன் லக்ஷ்மினாரா? ஒவ்வொரு நாளும் நம்மளையும் தான் சொல்கிறாரு. ஸோ அதை முழுசாக நம்பணும். ஸோ அந்த பயிற்சி தான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லையா? நான் தான் இந்த 3வது இடத்துல வரணும்னு நினைக்கணும். ஐயோ தாதிங்களும் இருக்கிறாங்க, நான் எப்படி ஆகுறதும் நான் தான் நினைங்க, கண்டிப்பாக வந்துடுங்க. மம்மா வர்றதுக்கு முன்னாடியே நிறைய தாதிங்க இருந்தாங்க இல்லையா? ஜானகி தாதி மம்மாவுக்கே சீனியர் தான், அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஐயோ அவங்களாம் இருக்கிறாங்கன்னு அவங்க நினச்சிருந்தா 2வது இடம் வர முடியுமா? ஸோ அந்த 2 இடம் தானே ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, 3வது இடம் நான் தான் நினைங்க. ஸோ இப்போ அந்த பயிற்சி தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ பாபா சொல்கிறேன். ஸோ அவசியம் இப்போ இந்த ஞானம் கேட்குறது பெரிய விஷயம் இல்லை. இந்த ஞானத்தையே யோகமாக்கி யோகா ப்ராக்டிஸ்னு போடுறோம். அதை நிறைய பேர் கேட்குறது இல்லை. ஸோ கேளுங்க. இத்தனைக்கும் அது ரொம்ப ஷார்ட், 2 நிமிஷம் 3 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி தான் வருது. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. வெறும் ஞானம் மட்டும் கேட்டு மட்டும் என்ன பிரயோஜனம் இல்லையா? அது குணமாக மாற்றணும். ஸோ அது எப்போ சின்சியராக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னா, அதை கமெண்ட்டு நான் போட்டே தீருவேன் அப்போ தான் அது பண்ணுவீங்க இல்லையா? 4 பேர் முன்னாடி நான் போடுறேன் அப்படின் போது அந்த கூட்டத்தோடு நானும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ அது தெரியப்படுத்துங்க. மற்றவங்க போடுறாங்க போடல, நான் போடணும் அப்படின்ட்டு இருக்கணும். பாபா சொல்கிறாரு, நான் தான் நாராயணன் அப்படின்னா அந்த அதிகார தோரணை வருது, அப்போ அந்த சக்திகள் வரும். நான் வேலைக்காரன் நினச்சிட்டு நீங்கள் கட்டளை இட்டிங்கன்னா அது வராது. சக்தி உங்களுடைய கட்டளையை ஏற்றுக்காது இல்லையா? கலெக்டர்னா அந்த போஸ்டில் இருந்து சொன்னாதான், அந்த சேரில் உட்காந்து சொன்னாதான் மற்றவங்க கேட்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் எஜமானனாகி கட்டளை இடணும் இல்லையா? கலெக்டர் தான் எல்லாரும் கேட்பாங்க தான். அவர் கலெக்டர் பதவி விட்டு போனதுக்கப்புறம் சொன்னால் கேட்பாங்களா? அது மாதிரி எஜமானன்ற பதவியில் நிலைச்சிருந்து நீங்கள் போடுங்க. ஏன்னா பாபா உங்களை எஜமானனாக தான் ஆக்குறார். அவருடைய அனைத்து சொத்துக்கும் வாரிசு, எஜமான ராஜா குழந்தை. நீங்கள் சுய ராஜ்யம் உங்களுடைய பிறப்புரிமை. உங்களுடைய எண்ணம், சொல், செயல் அனைத்தும் உங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துகிட்டு வரக்கூடிய, ராஜ்யம் பண்ணக்கூடிய, சுயத்தை ராஜ்யம் பண்ணக்கூடிய, கர்மேந்திரியங்களை ராஜ்யம் பண்ணக்கூடிய உரிமை உங்களுக்கு பாபா கொடுத்துருக்கிறார். அது உங்களுடைய பிறப்புரிமை. பாபான்னு சொன்னோன்னா அந்த உரிமை வந்துருச்சு. அதை நீங்கள் பயன்படுத்துங்க. நான் எஜமானன் அந்த போதையில் பயன்படுத்துங்க, அது வெளிப்படும். அதுக்காக தான் நான் நாராயணன் படுறேன். அப்போ பிரம்மா பாபாவுக்கு அந்த சக்தி வந்ததுக்கு காரணம், மாயாவை வெல்லக்கூடிய சக்தி வந்ததுக்கு காரணம் நான் தான் நாராயணன் நம்பினார், முழுசாக நம்பினார். அதே மாதிரியே நம்புங்க. நான் எஜமானன்னு கட்டளை இடுங்க, அது வந்துடும். நான் இந்த மாயா வெல்லன்னா வேற யார் வெல்ல முடியும்? ஏன்னா இந்த பிறப்புரிமையை உங்ககிட்ட யாருமே பறிக்க முடியாது. நீங்களே பயன்படுத்தலைன்னா அதுக்கு பாபா என்ன பண்ணுறது? பயன்படுத்துங்க. ஞானம் யோகம் நிரம்பி என்ன பிரயோஜனம்? அதை பயன்படுத்த முடியலன்னா பயன்படுத்துங்க. அதனால தான் இது பேர் கர்ம யோகம். கர்மம் செஞ்சுட்டு இருக்கும்போது அது வரணும். யோகம் நிறைந்த நிலையும் ஞானம் நிறைந்த நிலையும். ஸ்லோகன் ஏற்கனவே சொல்லிச்சு இல்லையா? முக்காலத்தை உணர்ந்த அந்த திரிகாலதர்ஷி நிலையில் நிலைச்சிருந்து ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சிங்கன்னா வெற்றி கிடைச்சிட்டே இருக்கும். உதாரணத்துக்கு எல்லாரும் முன்னாடி உங்களை அவமானப்படுத்துகிறாங்க,
ஆனால் 3 கால ஞானம் நிறைந்தவர் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி எல்லாரும் முன்னாடியும் அவங்கள நான் பல ஜென்மமாக டார்ச்சர் பண்ணி அவமானப்படுத்தியிருக்கிறேன். புரிஞ்சுக்கோங்க, நான் செஞ்ச தப்புக்கு தான் அது நடக்குது. என்னுடைய பாவம் எரியுது, அந்த பாவத்துடைய கணக்கு முடியுது, அப்போ பாவம் எரியுது, அது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். இப்போ நான் அமைதியாக மட்டும் இருந்துட்டேன்னா பல ஜென்மத்துக்கு இவங்க எனக்கு வேலைக்காரங்களாக வருவாங்க, நான் எஜமானாக வருவேன். அப்போ அமைதி. அது மட்டும் இல்லை, இப்போவே அமைதியாக இருந்தீங்கன்னா அந்த கோபமெல்லாம் அவங்களுக்குள்ளே தணிஞ்சு உங்களுக்கு சகயோகம் பண்ணுவாங்க, ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. ஸோ தொட்டதெல்லாம் வெற்றி அடையும். ஸோ 3 கால ஞானம் நிறைந்து நான் என்னுடைய எண்ணம் சொல் செயலை உருவாக்குறேன் நான் மட்டும் செக் பண்ணுங்கள். ஸோ இதுவே ஒரு நாள் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.